வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல பார்த்தோம்னா நம்ம இசையை ஸ்ரீஜா மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் வர்ஷினியை கடத்தி வச்சிருக்காங்க. ரவுடிய பிடியில நம்ம வர்ஷினி சிக்கியிருக்காங்க. இந்த பாரு, நீ உன் அத்தைகிட்ட போய் உண்மையை உடைக்கணும். நான் கன்சீவ் இல்லை அப்படின்னு கர்ப்பம் நான் போலியாட்டு சொன்னது அப்படின்னு நீ சொல்லணும்டி. அப்போதான் உன் தங்கச்சியை நான் உயிரோடி விடுவேன் அப்படின்னு ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனை நிர்ணயிக்காங்க. இங்கே வளைகாப்பு ஃபங்க்ஷனை வச்சு நம்ம இசையை அழகு பார்க்கக்கூடிய தருணம். அந்த தருணத்தில் நம்ம இசை அப்படியே சுபத்ராட்ட, மன்னிச்சிருங்க அத்தை, எனக்கு வயிற்றுல குழந்தை இல்லை, உண்மையாட்டே என் தங்கச்சி வர்ஷினி தான் கன்சீவாக இருக்கிறா, ஆனால் அவளை இப்படி அடைச்சி வச்சு ஸ்ரீஜா சித்திரவதை பண்ணுறா அப்படின்னு மனசுக்குள்ளே அவள் சொல்லிட்டா. வேற வழியே இல்லை, என் தங்கச்சியை காப்பாற்றணும், அதுக்காக இந்த உண்மையை உடைக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல பழியை சுமக்குறாங்க. சுபத்ரா அப்படியே கடுப்பாறாங்க. ஒரு குழந்தை விஷயத்தில் இவனால் எப்படி செய் இப்படி என்ன ஏமாற்ற முடிஞ்சு அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் அழகாட்டு நம்ம ராகவ் இந்த ஸ்ரீஜா தான் இசையை அந்த ராவணன் உருவத்துக்கு பின்னாடி கெட்டி வச்சது அப்படின்னு கண்டுபிடிச்சி அங்கே ஸ்ரீஜாவை இழுத்து கொண்டு கெட்டி வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சித்தாவணி, டே ஸ்ரீஜா கொஞ்ச நேரத்தில் எரிஞ்சிருவா, காப்பாற்று அப்படின்னு சொல்ல நேரம், இவளுக்கெல்லாம் இப்படி தான் சரியான தண்டனை கொடுக்கணும், சொல்லப்போனால் உங்களுக்கு வர அத்தை இப்படி தான் பண்ணணும், ஆனால் உங்களுக்கு தண்டனை கொடுக்க சுச்சுவேஷனில் நான் இல்லை, அதனால தான் நான் ஸ்ரீஜாவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதைக்கணும் பார்த்தோம்னா நம்ம இந்த ஸ்ரீஜா அதுலேருந்து மீண்டு வந்துடுறாங்க. வந்தவங்களுக்கு இந்த இசை மட்டும் சாதுரியமாக எல்லாத்துலேயும் தப்பிட்டு இருக்கா, அப்படி தப்பக்கூடாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும். அவள் உண்மையை உடைக்கணும் அந்த சுபத்ரா கிட்ட, அதுக்குள்ள வழியை நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சைடு ஊருக்கு நல்லபடியாக ராவணனை வதம் பண்ண அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு கிளம்புறாங்க நம்ம சுபத்ரா குடும்பம். அதே நேரத்தில் நம்ம சுபத்ரா அடுத்த ஸ்கெட்சு போகிறாங்க. இசைக்கு வளைகாப்பு வச்சு சந்தோஷப்படுத்தணும். நம்ம வீட்டில் வரப்போத முதல் வாரிசு, அது நல்லபடியாக வரவேற்கணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், வளைகாப்புக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இசைக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷன் களை கட்டுது. இசையும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் ஸ்ரீஜா இசைக்கு செக் வைக்கிறாங்க. அவங்க நம்ம இசையும் தனியாக வர வைக்கிறாங்க. என்னடி உன் தங்கச்சிக்கு என்ன நிலைமையில் இருக்கா பாரு அப்படின்னு வர்ஷினியை கடத்தி வச்சுருக்காங்க ஸ்ரீஜா. அந்த ஃபுட்டேஜை காட்டுறாங்க. ரவுடிகள் பிடியில் இருக்கிறாங்க. ஐயோ என் வர்ஷினியை விட்டுருடி, அவள் பாவம் அப்படின்னு சொல்லு நேரம், நீ ஒரு விஷயம் பண்ணினீன்னா நான் அவங்கள விட்டுறலாம். என்ன விஷயம் ஸ்ரீஜா பண்ணணும், என் தங்கச்சி உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா, இப்போ வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடத்தணும்னு இருக்கால சுபத்ரா, அந்த சுபத்ராட்ட போய் சொல்லு, என்னோட வயிற்றுல குழந்தை இல்லை, நான் கன்சீவாட்டே இல்லை, நான் நடிக்கிறேன் அப்படின்னு உள்ள விஷயத்த சொல்லு உன் வாயால், நான் அப்போ உன் தங்கச்சியை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லு நேரம் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. வேறு வழி இல்லை, வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடக்குது. அப்போ தான் இந்த உண்மையை உடைக்கிறாங்க இசை. ஏன்னா வர்ஷினியை காப்பாற்றி தீரணும் அப்படின்னு இருக்கணும் பட்சத்தில் இதை சொன்னாதான் இந்த கொலைகாரி ஸ்ரீஜா விடுவா வர்ஷினிய அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சுபத்ரா நலுங்கு வைக்கிறாங்க இசைக்கு. அப்போ தான் என்னை மன்னிச்சிருங்க அத்தை, என்னத்துக்குமா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குற, நீ அப்படி என்னம்மா தப்பு பண்ண அப்படின்னு நம்ம சுபத்ரா கேட்க நேரம், இல்லை உங்கள் வீட்டு வாரிசு என் வயிற்றுல இல்லை அத்தை, நான் பொய் சொன்னேன். எதுக்காகடி இந்த பொய்யை சொன்னேன், நானும் நம்பிட்டேன், என் வீட்டு வாரிசு உன் வயிற்றுல இல்லையா, அப்போ நான் அன்னைக்கு உள்ள ரிப்போர்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டு எல்லாம் நான் கண்ணால் பார்த்தது எப்படி மாறிச்சு, உங்கள் வீட்டு வாரிசை சுமந்துட்டு இருக்குது நான் இல்லை, என்னோட தங்கச்சி வர்ஷினி தான் அப்படின்னு உண்மையை சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கிட மாட்டீங்க. அதுக்காக தான் நான் நான் குழந்தை உண்டாயிருக்கிறது மாதிரி காட்டிட்டு தெரியும். உண்மையாட்டே அது வர்ஷினி தான், பாவம் அவ அப்படின்னு அந்த இடத்துல நொந்துக்கிடாங்க நம்ம ஸ்ரீஜா. என் வர்ஷினிக்கு இந்த வீட்டில் மூத்த மருமக அப்படின்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கலான்னா இங்கே இப்படி ஒலை வச்சிருக்கா இந்த ஸ்ரீஜா. இப்போ அவள் வாழ்க்கையும்
குடும்பம் அவள் கையில் சிக்கி தவிக்குது. ரவுடிகளை வச்சு கடத்தி வர்ஷினியை வந்து அப்படியே மிரட்டி வச்சுட்டு இருக்கா. அவளை காப்பாற்றணுன்னா வேற வழி இல்லை அப்படின்னு வந்து உண்மையை அப்படியே வந்து சொல்லி கண்ணீர் விடுறாங்க. நான் உண்மையாட்டே குழந்தை உண்டாக இல்லை, அப்படி ஒரு சுச்சுவேஷன், பொய் சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் வந்துட்டு நீ என்கிட்ட பொய் சொன்னியா? இந்த விஷயத்துலேயுமா ஒரு பொண்ணு பொய் சொல்லுவா? என் நம்பிக்கையை அப்படி சுக்கு நூறாக உடைச்சிட்டியே இசை, நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து தலைப்பாடா நம்ம சுபத்ரா வந்து அடிச்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இனி என் கண்ணிலே முழிக்காத, எல்லார் முன்னாடியும் நீ குழந்தை உண்டாகலை அப்படின்னு வந்து இப்போ சொன்னியே, இதை கேட்டு அப்படியே நான் நொறுங்கி போயிட்டேன் அப்படின்னு வந்து இசைக்கு மேலே இருந்த நம்பிக்கையை சுபத்ரா அப்படியே உடைச்சிறாங்க. அதே நேரத்தில் ஸ்ரீஜா, இதை தாண்டி எதிர்பார்த்தேன், உன் தங்கச்சிக்கு ஒன்றும் ஆகாது, பத்திரமா வருவா, இப்படியே உன்னை மிரட்டி மிரட்டி ஓங்கண்ணை வச்சு ஒன்று மேலேயே குத்த வைப்பேன். இப்போ சுபத்ரா உன் மேலே எவ்வளோ கோவமாக இருக்காளோ இதை விட கோவமாக ஆக்குவேன், உன்னையே அவள் அடித்து வீட்டை விட்டு துரத்தணும், நான் துரத்த வைப்பேன்டி, அப்போ தான் என் பேர் ஸ்ரீஜா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீஜா வந்து நினைக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாங்க.